ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குற போகிறது இட்லி சாம்பார். பெரும்பாலும் சாம்பார் எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். ஆனால் இட்லிக்கு மட்டுமே ரெடி பண்ணுறது இந்த சாம்பார் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின கத்திரிக்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக போட்டுருங்க. இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தனி மிளகாப்பொடி, வீட்டில் ரெடி பண்ண தனி மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் நான். வீட்டில் ரெடி பண்ண தனி மிளகாப்பொடி இல்லாட்டினா நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க. தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஊற்றிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சுருங்க. இந்த சாம்பார் கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் போட்டு செய்யலாம். ஆனால் இட்லி சாம்பார்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், அதை மாதிரி பாருங்கள். இது இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு அல்லது தோசை மாவு ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை ஊற்றி ஸ்லிம்மில் வச்சுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினீங்கனாவே உங்களுக்கு அந்த கெட்டி பதம் வரும். எதுக்கு மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கும். அப்படி இதுக்காண்டி தான் மாவு சேர்க்குறது. இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் தாளித்து விட்டுருங்க. தாளிப்பில் எப்பயும் போல் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் எதுக்கு போடணும்னா நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாருக்கு, அதனால் வெந்தயம் போட்டு எல்லாம் தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு நல்லா வாசத்துக்காண்டி கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. இப்போ அந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இட்லி சாம்பார்ன்றது நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கதம்ப சாம்பார்னு சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு செய்வாங்க. இட்லி சாம்பாருக்கு காய்கறி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி போடணும். அது குழஞ்சு நல்லா வெந்திருக்கப்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.